ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஷி செஞ்சு பழக சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன ஒரு புது விதமான வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, விமென்ஸ் டேக்கு எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டை தான் நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாட் ஸ்டீமர் கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு. ஸோ இதுலேயே ரேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராயல் 6 இட்லி பாட்டு ப்ளஸ் ஸ்டீமர். இதிலே எப்படி யூஸ் பண்ணும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன ஒன்றா நம்ம இதை இண்டக்ஷன்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் ஜஸ்ட்டு ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா லிட்டு தான் இருக்குது. மேலே நல்லா பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க. அது கீழே அதோட பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. எத்தனை பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு இதில் இந்த லிட்டோடே சேர்த்து இன்னொரு பிளேட் வச்சுருக்காங்க. இதை நம்ம அந்த பேட்டரை அப்படியே நம்ம ஊற்றி ஃபுல்லாக இதில் ஊற்றி நம்ம கேக் தான் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறதுக்கு இதிலே இடியாப்பம் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இட்லி பிளேட்டு தான். 2 சைஸில் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியானதாக இருக்குது. அதுக்கு தனியாகவே மேலே அந்த மாற்ற நாப் வச்சுருக்காங்க. நல்ல வெயிட்டான குவாலிட்டியாக தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி, ரிமூவ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ சூப்பராகவே இருக்குது. இப்போது இட்லி பாட்டில் இதுதான் ட்ரெண்டு போல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாப் தனியாக வச்சுருக்காங்க. அதாவது மேலே அந்த லிட்டில் மாட்டுற நாப் அதை தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஸோ அதை எப்படி நம்ம மாட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடியில் ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அந்த நாபோடைய ஸ்க்ரூ மாட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கணும். நல்லா சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தனியாக வச்சாலும் எங்கேயும் மிஸ் ஆயிரும். ஸோ இதிலே அவங்க மாட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லிட்டில் இருக்கிற ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் நம்ம மாட்டிக்கணும். அந்த நம்ம நாப்லேருந்து எடுத்த ஸ்க்ரூவை இந்த ஓட்டையில் மாட்டிக்கணும். இந்த மாதிரி. ஓகே, ஸோ மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த நாப் எடுத்து மேலே அப்படியே ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா ஃபிட் ஆயிரும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மூடிக்கணும். நல்லா டைட்டாக மூடிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி சவுண்டி கேட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று லூஸாக இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் இதாக பிரச்சனையாக தான் ஆகும். ஸோ நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. என்னென்னா 2 பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஒன்று அந்த இட்லி பிளேட் 2மே உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அந்த இடியாப்பம் போகிறோம் இல்லையா, அந்த பிளேட்டு இதையும் ஒன்றா வச்சுக்கலாம். இதுதான் எங்கள் அண்ணனோட கிஃப்ட் எங்கள் அம்மாவுக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் செஞ்சு பழக சேனல்.